மருத்துவமனையில் போய் அனுமதி ஆக போன செந்தில் பாலாஜி இப்போ அந்த மருத்துவமனைக்கு பூட்டி சீல் வைக்கக்கூடிய அதிரடியான நடவடிக்கையில் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு இறங்கியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு முழுக்க லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ புதுசாக லஞ்ச ஒழிப்பு பலகை ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதனோட சேர்த்து எல்லா அதிகாரிகளுக்கும் தனக்கு தெரியாத அறிமுகம் ஆகாத அதிகாரிகள் இப்படி யாருக்குமே பாகுபாடு பார்க்காம எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்த அறிவிப்பால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அரசு அதிகாரிகள் எல்லாருமே கிடுன்னு நடுங்கி போயிருக்காங்க. ஸோ அப்படி செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் இன்னைக்கு அவசரமாக அவர் அனுமதி ஆகக்கூடிய அளவுக்கு என்னதான் விஷயம் நடந்துச்சு, அரசு ஊழியர்கள் எல்லாருக்குமே நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்திருக்க கடைசி வார்னிங், கடைசி கடுமையான எச்சரிக்கை எல்லாமே என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு காலையில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செந்தில் பாலாஜி அவர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்தி நம்ம எல்லாருமே கடந்த சில நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்க இன்னைக்கு காலையில் கையெழுத்து போட வந்திருக்கணும் செந்தில் பாலாஜி, ஆனால் அவர் வரல. அதுக்கு நேர்மாறாக நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அவசரமாக ஒரு பெட்டிஷன் ஒன்று கொண்டு வராரு. தனக்கு ஜாமீன் வழங்குங்க, முன் ஜாமீன் வழங்குங்க அப்படின்னு ஒரு பெட்டிஷன் ஒன்று கொண்டு வராரு. எதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் முறைகேடு வழக்கில் தன்னை எந்த நேரத்தில் வேணாலும் கைது செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட செந்தில் பாலாஜி உடனே அவசரமாக அந்த வழக்குக்காக ஒரு முன்ஜாமீன் மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாரு. ஸோ அதை விசாரித்த நீதிபதிகள் அவங்க ஏற்கனவே உங்கள் மேலே நிறைய வழக்குகள் இருக்குது, விசாரணையும் இருக்கீங்க, உங்களுக்கு முன்ஜாமீன் ஆல்ரெடி நிறைய வாட்டி கொடுத்தாச்சு, இப்போதைக்கு இந்த வழக்கில் முன்ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு தள்ளுபடி பண்ணுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிஷனை எடுத்துக்கிட்டு உயர்நீதிமன்றத்துக்கு வராங்க. அந்த பெட்டிஷனை எடுத்துக்கிட்டு திரும்பவும் எப்படியாச்சு அந்த ஜாமீனை வாங்கிடணும் அப்படின்னு செந்தில் பாலாஜி வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்துக்கு வந்து திரும்பவும் அந்த பெட்டிஷனை தாக்கல் பண்ணுறாரு. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி நம்மளை எங்கே கைது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அவசரமாக பார்த்தீங்கன்னா தனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் பிரபல மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா காலையில் தனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு பெட்டிஷன் கொடுத்ததே செந்தில் பாலாஜி அவர் தான். ஆனால் மத்தியானத்துக்கு மேலே அதே செந்தில் பாலாஜி அவர் போய் இப்போ மருத்துவமனையில் தனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அவர் அனுமதி ஆகியிருக்கிறது மிகப்பெரிய பெருத்த சந்தேகம் அவர் மேலே எழுப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை அதிகாரிகள் அவரை விசாரணைக்கு பண்ணணும், அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு அதற்கான வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் செந்தில் பாலாஜி ஒரு ஜாமீன் வழக்க மனுவை கொடுத்துட்டு அதை ஏற்றுக்கல அப்படின்னதுமே உடனடியாக அவர் போய் அவசரமாக மருத்துவமனையில் உடம்பு சரியில்லை அப்படின்னு அவர் படுத்துக்கிட்டது மிகப்பெரிய பெருத்த சந்தேகமே அவர் மேலே எழுப்பியிருக்கு. ஸோ இதனால் காவல்துறை அதிகாரிகள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவமனை அவங்க கிட்ட போய் அவருடைய அந்த உடம்புக்கு என்ன, அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற அந்த முழு விவரம் டீட்டெயில் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட இருந்து கேட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க. அதே போல் அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறப்பவே அவர்கிட்ட விசாரணை நடத்தலாமா, ஏன்னா அவரை விசாரிக்க வேண்டியது இருக்குது, டெய்லி கிட்டத்தட்ட ஒரு இத்தனை மணி நேரம் விசாரணை பண்ணணும், அந்த விசாரணை பண்ணுறதுக்கான அனுமதி இருக்கா, உண்மையாகவே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் தான் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்காரா அப்படின்னு அவருடைய டீட்டெயில்கள் எல்லாத்தையுமே எடுத்து பொதுவாக டாக்டர்கள் இந்த விஷயம் எல்லாமே வெளியே சொல்ல மாட்டாங்க ஒரு பேஷண்ட்டை பற்றி. ஆனாலுமே இந்த கேஸின் அவசரம் முக்கியத்துவம் அறிஞ்சு கண்டிப்பாக இதை கொடுக்கணும் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் மருத்துவர்கள்கிட்ட கேட்டு உண்மையாகவே அவருக்கு உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற அந்த விவரம் தகவல்களை கேட்டு அறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் இந்த வழக்கில் மட்டும் கண்டிப்பாக காவல்துறை அதிகாரிகள் அவங்க போலியா செந்தில் பாலாஜி அவருக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது, ஆனால் தவறுதலாக காவல்துறை அதிகாரிகளை ஏமாற்றும் விதமாக அவங்க சிகிச்சை அவருக்கு கொடுக்குற மாதிரி ஏமாற்றிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த மருத்துவமனை மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் இந்த விஷயத்தையுமே அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ செந்தில் பாலாஜி இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு கைதாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு. உடனே பார்த்தீங்கன்னா ஜாமீனும் கிடைக்கல அப்படின்றதுமே அவர் போய் மருத்துவமனையில் படுத்துக்கிட்டது இப்போ செந்தில் பாலாஜி அவர் எந்த அளவுக்கு பயந்து ஓடுறாரு அப்படிங்கிறத இந்த விஷயத்தை பார்க்குறப்பவே நம்ம எல்லாராலுமே பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமாக இப்போ இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி அவர் மட்டும் சிக்கல, ஒருவேளை இது தவறான சிகிச்சையாக இருந்தால் அந்த மருத்துவமனை மேலேயுமே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், உண்மையாகவே அவர் உடம்பு சரியில்லாமல் தான் போய் படுத்திருக்காரா இல்லை நடிக்கிறாரா அப்படிங்கிறது கண்டிப்பாக நாளைக்கே தெரிய வந்துடும். அப்போ தெரியும் செந்தில் பாலாஜி அவர் மருத்துவமனையில் இருக்க போகிறாரா இல்லை சிறையில் இருக்க போகிறாரா அப்படின்னு. ஸோ இந்த விஷயம் பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்க அதே நேரத்தில் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு பரபரப்பான அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கூட அமைச்சரவை கூட்டத்தில் தப்பு செய்கிற அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் தெரிஞ்சவன் தெரியாதவன் அப்படின்னு யாரும் பார்க்க மாட்டேன், இரக்கம் இல்லாமல் அவங்களை தூக்கி எறியப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. இப்போ அதனையொட்டி அரசு ஊழியர்கள், அரசு சம்மந்தப்பட்ட அலுவலகத்தில் வேலை பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு எச்சரிக்கையை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு பிரத்யேகமாக அவங்களுக்காகவே கொடுத்துருக்காரு.
ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்னதான் அவர் லஞ்சம் யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க அப்படின்னு வெளிப்படையாக சொன்னாலுமே மறைமுகமாக அப்படி இப்படின்னு ஒரு சில பேர் இன்னும் லஞ்சம் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அதற்கான வீடியோ புகைப்படங்கள் இந்த மாதிரியான ஆதாரங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வெளியே வந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அரசு ஊழியர்கள் கேட்குறாங்க அப்படிங்கிற அந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நிப்பாட்டணும் அப்படின்னு இன்னைக்கு அதிகாரிகளுக்கு நேரடியான எச்சரிக்கையை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அங்கே அமைச்சர்களுக்கு எச்சரிக்கை பண்ண அதே எச்சரிக்கை தான். லஞ்சம் வாங்காதீங்க, வாங்க ஆசைப்படாதீங்க, யாராவது கொடுத்தா கூட வாங்காதீங்க, அதே போல் மக்களும் யாருக்கும் லஞ்சம் கொடுக்காதீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் எல்லாருக்கும் எச்சரிக்கை பண்ணும் விதமாக இந்த விஷயத்தை இன்றைக்கி திரும்பவும் ஒரு முறை அதிகாரிகள் அவங்க எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தும் விதமாக அவங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. பத்தாக்குறைக்கு எல்லா அரசு ஊழியர், அரசு சம்மந்தப்பட்ட எல்லா இடங்களையுமே லஞ்சம் வாங்குறதும் கொடுக்கறதும் தவறு அப்படிங்கிற ஒரு பலகையை எல்லா அரசு ஊழியர்கள் வேலை பண்ணக்கூடிய, முக்கியமாக லஞ்சம் பொருளக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கக்கூடிய எல்லா அலுவலகத்திலையுமே இந்த லஞ்சம் வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற பலகையை கட்டாயம் எல்லா அரசு வேலை பண்ணக்கூடிய எல்லா இடத்துலையுமே வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயமும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதனால் இனிமேல் அடுத்தடுத்த நாட்களில் அரசு சம்மந்தப்பட்ட எல்லா இடத்துலையுமே லஞ்சம் வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற பலகை கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதை பார்க்குறப்பவே யாரும் லஞ்சம் கேட்கவும் பயப்படுவாங்க, மக்களும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு மக்களும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. இது கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னுதாரணம். லஞ்சத்தை நிரந்தரமாக ஒழிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சிறந்த ஒரு வழியாக மக்கள் கிட்ட பார்க்கப்படுது. மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இந்த பலகை இருந்துச்சுன்னா நிச்சயமாக லஞ்சம் வாங்கவும் பயப்படுவாங்க, நாங்களும் கொடுக்க முடியாது அப்படின்னு தைரியமாக சொல்லுவோம்னு மக்கள் எல்லாருமே எல்லா அரசு சம்மந்தப்பட்ட எல்லா இடத்துலையுமே லஞ்சம் வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற பலகை வைக்கப்பட்டிருக்கிறத பார்த்து எல்லாருமே சந்தோஷம் அடைஞ்சிக்கிட்டு வராங்க. ஸோ இதுக்கு நடுவில் செந்தில் பாலாஜி அவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த ஜாமீன் கிடைக்காதல்ல அவசர அவசரமாக மருத்துவமனையில் போய் படுத்திருக்காரு. ஸோ இன்றைக்கி இல்லைனா நாளைக்குள்ளே கண்டிப்பாக தெரிய வந்துடும் செந்தில் பாலாஜி உண்மையாகவே படுத்திருக்காரா இல்லை போலியை ஏமாற்றிட்டு படுத்திருக்காரா அப்படின்னு. ஸோ போலியை ஏமாற்றிட்டு படுத்தாருன்னா அந்த மருத்துவமனைக்கு மட்டும் இல்லை, செந்தில் பாலாஜி அவருக்குமே கண்டிப்பாக சிறை காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி அடுத்தடுத்து அதிரடியாக பல நடவடிக்கைகளை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இறங்கிட்டு இருக்காரு. இதெல்லாத்த பற்றியும் உங்களுடைய கருத்தை கமெண்ட்டாக சொல்லுங்கள்.